ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? சிக்கன் கிரேவிக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 3 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 3 பெரிய தக்காளி அதுவுமே ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எதுவும் அரைக்க போகிறதில்ல, அப்படியே சாப் பண்ணி தான் வதக்கி செய்ய போகிறோம். அதுக்கடுத்து மசாலா தூளுங்க. இது வந்து மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன். அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக தான். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சமையலுக்கு தேவையான எண்ணெய், தேங்காய் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சால்ட். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் நாம் இந்த ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துடலாம். அது கொஞ்சம் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுலேயே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்றேன். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். இதில் நம்ம சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை கூட இதில் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கணும். தக்காளியெல்லாம் ஃபுல்லாக குழையிற மாதிரி வதக்கணும். இதில் நம்ம இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து நல்லா வேக வச்சிடணும். இதுலேயே வதக்கி வேக வைக்கணும். நான் அப்படியே மூடி போட்டு சிக்கனை நல்லாவே ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இதிலே வேக விட போகிறேன். நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இவ்வளோதான், 10 மினிட்ஸ் இது நல்லா சிக்கன் வேக வச்சாச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். இந்த எல்லா மசாலாவுமே நம்ம நல்லா இது கூட வதக்கிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். மசாலா தூளெல்லாம் சேர்த்த பின்னாடி பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது நம்ம சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ் இந்த மாதிரி இது கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறம் கீ ரைஸ் கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி பூரிக்கு தொட்டுக்க இதை செஞ்சுருக்கேன். இது என் பையனோட ஃபேவரட் டிஷ். உங்கள் எல்லாருக்கும் கூட இது பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.